ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அதிரடியை கட்டியிருக்கிறார். முதற்கட்ட வேட்பாளரை 23 பேர் என்ன பண்ணிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. இது போக தேர்தல் வாக்குறுதிகள் என்ன பண்ணிருக்காரு, அதிகப்படுத்திருக்காரு. என்னென்ன தேர்தல் வாக்குறுதி, யாராரு அந்த முதற்கட்ட வேட்பாளர் அப்படின்றத டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. தேர்தல் திருவிழா ரொம்ப சூடு பிடிச்ச ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த தேர்தல் திருவிழால யாரு முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வரப்போறா அப்படின்ற ஒரு பந்தயம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி ஓடுது, அதிமுக கூட்டணி போடுது, விஜய் தனித்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடுறாரு, நாம் தமிழ் கட்சியும் வருது, கூட சசிகலா ராமதாஸ் அவர்களும் அந்த கூட்டணியும் வருது. இன்னும் பல பேர் என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. இதுல யாரு முன்னாடி கப்படிக்க போறா அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ கூட்டணி கட்சிகள் ரொம்ப விறுவிறுப்பா என்ன பண்றாங்க, செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் அப்படின்றத இறுதிப்படுத்திட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வேட்பாளர்களோட என்ன பண்றாங்க, அறிவிச்சுட்டு வராங்க. இப்படியா இருக்கும் பொழுது முதற்கட்ட வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 23 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. யார் எந்தெந்த தொகுதியில நிக்க போறா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில நிக்கிறாருங்க. வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில நிக்கிறாரு. KP முனுசாமி வேப்பனஹள்ளியில நிக்கிறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியில நிக்கிறாரு. நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியில நிக்கிறாரு. தங்கமணி குமாரபாளையம் தொகுதியில நிக்கிறாரு. ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில நிக்கிறாரு. CV சண்முகம் மயிலம் தொகுதி நிக்கிறாரு. செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியில நிக்கிறாரு. அன்பழகன் பாலக்கோடு தொகுதியில நிக்கிறாரு. காமராஜர் நல்லிலம் தொகுதியில நிக்கிறாரு. OS மணியன் வேதாரண்யம் தொகுதியில நிக்கிறாரு. விஜயபாஸ்கர் விராலிமலையில நிக்கிறாரு. கடம்பூர் ராஜு கோவில்பட்டியில நிக்கிறாரு. RB உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில நிக்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிவகாசி தொகுதியில நிக்கிறாரு. பெஞ்சமின் அவர்கள் மதுரவாயில் தொகுதியில நிக்கிறாங்க. ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்ற தொகுதியில நிக்கிறாரு. கருப்பணன் பவானி தொகுதியில நிக்கிறாரு. வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியில நிக்கிறாரு. விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில நிக்கிறாரு. ராஜேந்திரன் அரியலூர் தொகுதியில நிக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தி கலசப்பாக்கம் தொகுதியில நிக்கிறாங்க. சோ இப்படியா 23 பேர் 23 தொகுதியில நிக்கிறாங்க. முதற்கட்ட வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி முந்தி அடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் தொகுதி மாறுறாங்க. இப்போ இவங்க 23 பேரும் கடந்த தேர்தல்ல 2021 எந்த தேர்தல் தொகுதியில நின்னாங்களோ அதே டிட்டோ சேம் தொகுதியில நிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட. ஆனா CV சண்முகம் அவர்களும் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் மட்டும் என்ன பண்றாங்க, தொகுதி மாறுறாங்க. CV சண்முகம் போன தடவை விழுப்புரம் தொகுதியில நின்னாரு, இப்போ மயிலம் தொகுதியில நிக்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ராஜபாளையம் தொகுதியில கடந்த தேர்தலில் நின்னாரு, இப்போ சிவகாசி தொகுதியில நிக்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CV சண்முகத்துக்கு இப்போ விழுப்புரம் மாவட்டத்துல பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குங்க. குறிப்பா சொல்ல போனா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கட்சியை விட்டு என்ன பண்ணிருக்காரு, வெளியே வந்திருக்கிறாரு. ஏன்னா CV சண்முகம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் என்ன பண்றாரு, உயர்த்தி பிடிக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் ஆதரவா இருக்கிறாரு. மற்ற சமுதாயத்தினரை யாரும் மதிக்கிறது இல்ல. சோ இதனால இவர் கூட சேர்ந்து நாங்க பணியாற்ற விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தொகுதியிலேயே அவருக்கு எதிராகவே உட்கட்சி மோதல் பயங்கரமா வெடிச்சிருக்கு. சோ அதனால கடந்த தேர்தலே என்ன பண்ணாரு, அவரு பயங்கரமா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல என்ன பண்ணாரு, தோற்றார் அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. சோ இதனால திரும்பவும் அந்த தொகுதியில நின்று தோல்வியை சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால மயிலம் தொகுதிக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலம் தொகுதிக்கு போயிடுறாரு. மயிலம் தொகுதியில் கடந்த தேர்தலில் பாமக நின்று என்ன பண்ணாங்கன்னா, சிவகுமார் அவர்கள் ஜெயிச்சார். இப்ப அன்புமணி தரப்புல இருக்கிறார். சோ அதனால மயிலம் தொகுதிக்கு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்னியர் வாக்கு அதிகமா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, வன்னிய வாக்குகள் மூலியமா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நிக்கிறாரு. ஆனா அதுலயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் சசிகலா அவர்களோட கூட்டணி சேர்ந்ததுனால CV சண்முகத்துக்கு பலத்த அடி விழும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சசிகலா அவர்கள் ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே ஆதரவா இருந்து CV சண்முகம் அவர்கள் சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு வசைப்பாடினார், எந்த அளவுக்கு திட்டி தீர்த்தார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை மன்னித்தால மன்னிப்பாங்களே கண்டி CV சண்முகத்தை மன்னிப்பாங்களா அப்படின்றது அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு தனிப்பட்ட விதத்துல. சோ இப்படியா இருக்கும் பொழுது CV சண்முகம் மயிலம் தொகுதியில இருந்தார்னா, அவர் விழுப்புரம் கடந்த தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில எந்த அளவுக்கு கேவலமா தோர்த்தாரோ அதை விட கேவலமாக
மயிலம் தொகுதியில தோற்கப்படுவார் அப்படின்னு சசிகலாதர் அவர்கள் சூளுரை ஏத்திருக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர் வாக்கு கொஞ்சம் கணிசமா இருக்குதுனால இப்ப எல்லாரும் சொல்லலாங்க, பாமக பாத்தீங்கன்னா அன்புமணி கிட்ட தான் இருக்கு, சின்ன அன்புமணி கிட்ட தான் இருக்கு, இளைஞர்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனா மூத்த வன்னியர்கள் அப்படின்னு இருப்பாங்களா, வன்னியர் சமுதாயம், வன்னியர் சங்கம் ஒண்ணு இருக்குல்ல, அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, யார் அசைவுல இருக்கு, யாரு கை காட்டினா அங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஐயா ராமதாஸ் அவர்கள் கிட்ட தான் இருக்கு. கட்சியே தன்னை விட்டு போனாலும், சின்னமும் தன்னை விட்டு போனாலும், ஆதரவாளர்கள் தன்னை விட்டு போனாலும் வன்னியர் சமுதாய வாக்கு எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த வன்னியர் மக்களுக்காக எந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன், இந்த வன்னியர் மக்களுடைய சமுதாய முன்னேற்றத்துக்காக எந்த அளவுக்கு நான் பாடுபட்டிருக்கேன், சிறைக்கு சென்றிருக்கேன் அப்படின்னு ஐயா கிட்ட வரலாறு இருக்கு. சின்னையா கிட்ட என்ன வரலாறு இருக்கு அப்படின்னு வன்னியர் சமுதாயத்தில நிறைய பேர் என்ன பண்றாங்க, போட்டா போட்டி போடுறாங்க. சோ அதனால சி.வி. சண்முகம் அவர்கள் ஈஸியா ஜெயிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்னு தான் மயிலம் தொகுதிக்கு தாவி இருக்காரு. ஆனா விழுப்புரம் மாவட்டத்துல நிக்கிறதை விட மயிலம் தொகுதியில நிக்கிறது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சி.வி. சண்முகம் கணித்தாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆக மொத்த அன்புமணி கூட்டணியில் இருக்கிறாரு. சோ அதனால வன்னியர் வாக்கு அதிகமா இருந்து கடந்த தேர்தல்ல அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாங்க. சோ அதனால மயிலம் தொகுதியில இருந்து நம்ம ஜெயிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், சட்டமன்றத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டு என்ன பண்ணிருக்காரு, மயிலம் தொகுதிக்கு தாவி இருக்கிறார். அடுத்தபடியா ராஜேந்திர பாலாஜி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த தேர்தல்ல ராஜாபாளையம் தொகுதியில நின்னாரு. ஆனா ராஜாபாளையம் தொகுதியில கிட்டத்தட்ட 3000 வாக்கு வித்தியாசம் நினைக்கிறேன். அந்த வாக்கு வித்தியாசத்துல அவர் தோல்வியை தழுவினார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இது போக ராஜேந்திர பாலாஜிக்கு சொந்த கட்சியினரை உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் மாஃபா பாண்டியராஜன், இன்னும் பக்கம் நடிகை கௌதமி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ராஜேந்திர பாலாஜியை எப்படியாவது, ஏன்னா நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா குறுநில மன்னர்கள் அப்படின்றதுல எல்லாருமே இருக்கிறாங்க. அதுல பேர் போனவர் ராஜேந்திர பாலாஜி. விருதுநகர் மாவட்டம் அதிமுக அப்படின்றது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி கூட இங்க என்ன பண்ணக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அவர் பொதுச் செயலாளர், ஓகே இருக்கட்டும். ஆனா விருதுநகர் மாவட்ட அதிமுக எடுத்துக்கிட்டா இங்க நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு ராஜேந்திர பாலாஜி விருதுநகரை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காரு. அதனால ஏகப்பட்ட சீனியர்களை, ஏகப்பட்ட கட்சி நிர்வாகிகளை இவரு ஓரம் கட்டிட்டு வராரு. தன்னை மீறி யாரும் மேல போயிடக்கூடாது, தன்னை மீறி யாரும் தலைமைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில தன்னுடைய கண்ட்ரோல் என்ன பண்றாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா விருதுநகர் மாவட்ட அதிமுகவுல இரு சர்வாதிகார ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுகவை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ இந்த பிம்பத்தை உடைக்கணும், இந்த கோட்டையை உடைக்கணும்பா. அது என்னப்பா, விருதுநகர் மாவட்ட அதிமுக உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணுமா? அப்ப நாங்க யாரு, மத்தவங்களுக்கு எல்லாம் வழி விடுங்க, எது வரைக்கும் தான் நீங்களே இருப்பீங்க, அப்ப நாங்களாம் வளரவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கி எழுந்திருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா ராஜேந்திர பாலாஜி டீம்ல இருக்கிறவங்க நிறைய பேரே இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்றது யதார்த்தம். ஏன்னா நீங்க மினிஸ்டரா இருக்கும் போதே நீங்க எதுவுமே பண்ணல, ஆதரவாளர்களுக்கு எதுவுமே பண்ணல, எம்எல்ஏவா இருக்கும் போது நீங்க எதுவுமே பண்ணல, இப்ப மட்டும் நீங்க என்ன பண்ணி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க, ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. சோ அதனால இந்த தடவை ராஜேந்திர பாலாஜிய எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புலதான் ரொம்பவே செயல்பட்டு இருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ராஜபாளையம் தொகுதியை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தார். ஏன்னா கடந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட 3000 வாக்கு வித்தியாசத்துல அவர் தோத்தாரு. சோ அந்த 3000 வாக்குன்றது ஈஸியா நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புலதான் அவர் இருந்தார். ஆனா இந்த தடவை நடிகை கௌதமி அதுக்கு போட்டா போட்டி போட்டு அந்த தொகுதியை கூட்டணி கட்சி தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தனால இப்ப அந்த தொகுதியில நிக்க முடியாது. இது போக மாஃபா பாண்டியராஜனும் வளர விடாம இருந்தாருங்க. சோ அதனால மாஃபா பாண்டியராஜனும் ஓரம் கட்டினார். இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து ராஜேந்திர பாலாஜிய ஓரம் கட்டணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. சோ அதனால சிவகாசி தொகுதியில இந்த தடவை ராஜேந்திர பாலாஜி தோப்பார். நீங்க கடந்த தேர்தல்ல ராஜபாளையம் தோத்தீங்க அப்படின்றத திரும்பவும் என்ன பண்ணீங்க, சிவகாசி தொகுதிக்கு வந்திருக்கீங்க, இப்ப சிவகாசி தொகுதியில உங்களை தோக்கடிக்கணும் பாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, இறங்கி வந்துட்டாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது ராஜேந்திர பாலாஜி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் கடந்த தேர்தல்ல நின்ன தொகுதியை மாத்திக்கிட்டு இப்போ புதுசா தொகுதி மாறி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சோகமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னனா இருந்தேன். கடந்த தேர்தல பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்தேன். ஆனா இந்த தடவை அப்படி இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப உறுதிப்படியா இருந்தாரு. ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. ஆனா இப்பவும் தொகுதி மாறாம நான் தோத்தாலும் அந்த தொகுதியில தான்ப்பா தோப்பேன்
அப்படின்ற ஒரு நினைப்புல அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, திரும்பவும் ராயபுரம் தொகுதியில் இருக்காரு. பல பேச்சுகள் அடிபட்டுச்சு. அவர் தொகுதி மாற போறாரு, மயிலாப்பூர் தொகுதிக்கு வர போறாரு, இல்ல வேற தொகுதி கேட்க போறாரு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. ஆனா இருந்தாலும் நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ராயபுரத்துலதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, திரும்பவும் ராயபுரம் தொகுதியில நிக்கிறாரு. எந்த பாஜகவுல ராயபுர தொகுதியில தோத்து அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் அவர்கள் அதே பாஜக கூட கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, நான் ராயபுர தொகுதியில தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர் தெரிஞ்சே என்ன பண்றாரு, பாதாளத்துக்குள்ள போறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா என்ன, நீங்க தான் சொன்னீங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் தோத்தன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி இருக்குது, திரும்பவும் எதுக்கு நான் அங்கேயே போய் நிக்கிறீங்க, வேற தொகுதிக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னாலும் நான் தோத்தாலும் ராயபுர தொகுதியில தான் தோப்பேன், என் மக்கள் என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. கடந்த தேர்தலையும் நீங்க தான் சொன்னீங்க இஸ்லாமியர் வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகள் எனக்கு வரல ராயபுர தொகுதியில இருந்து, ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால சொன்னீங்க. இப்ப மட்டும் சிறுபான்மையினர் வாக்கு உங்களுக்கு வந்துட போதா, ஏன்னா அதே பாஜக கூட கூட்டணி தான் இருக்கீங்க. கடந்த தேர்தலை விட பாஜகவுடைய சுயரூபம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வெட்ட வெளிச்சமா இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் பாஜகவை புரிஞ்சுட்டு இருக்காங்க, பாஜக கூட கூட்டணியில அதிமுகவை எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க போய் நிக்கிறீங்களே, உங்களை எப்படினே அப்படின்ற ரேஞ்சுக்கு பல பேர் புலம்புறாங்க. எதுவா இருந்தாலும் இப்ப 23 பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறார்ல, இந்த 23 பேரும் முதற்கட்ட வேட்பாளர்கள். 23 தொகுதியிலும் இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதன் மத்தியில புதுசா வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் ஆட்சியை பிடிச்சு வந்தனா எல்லாருக்கும் ரேஷன் கார்டுல இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ண போறேன், ஃப்ரிட்ஜி தர போறேன் அப்படின்னு 19 சொல்றாரு. கடந்த தேர்தல்ல வாஷிங் மிஷின் தரேன் அப்படின்னு சொன்னாரு, இந்த தேர்தல்ல ஃப்ரிட்ஜி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதே திமுக பக்கம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா வந்த உடனே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன ஏமாத்துறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசப்பாடுன்னு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இப்ப தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு கொடுக்குறீங்களே, அதுலயே ரொம்ப தெளிவா இவங்களுக்கு தான்ப்பா ஃப்ரிட்ஜி தர போறேன் ஏன் சொல்ல மாட்டீங்க, எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஃப்ரிட்ஜி தரேன்றீங்களே, வசதி படைத்தவனுக்கு நீங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்பீங்களா? ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் ஏகப்பட்ட ஹை கிளாஸ்ல எல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு இருப்பாங்க, ரேஷன் கார்டை வச்சிருக்கவங்க, அவங்களுக்கும் நீங்க கவர்மெண்ட் மூலியமா தருகிற ஃப்ரிட்ஜ் தருவீங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சோ அதனால நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுங்க. இதே திமுகவை நீங்க எப்படியெல்லாம் விமர்சிச்சீங்க, 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் சொந்த கார் வச்சிருந்தா தரமாட்டேன், நிலம் வச்சிருந்தா தரமாட்டேன், வீடு வச்சிருந்தா தரமாட்டேன், அரசு வேலை இருந்தா தரமாட்டேன் இப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டாரு. இது எப்படிங்க சாத்தியமாவும்? சோ எல்லாரும் ஏமாத்துற ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் பேசினாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லிடணும், யாராருக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் தர போறேன், யாராருக்கெல்லாம் 10,000 ரூபாய் தர போறேன், யாராருக்கெல்லாம் என்ன பருப்பு தர போறேன் ஃப்ரீயா அப்படின்றத இதே எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டு வாங்க சார், தப்பே இல்ல. ஏன்னா நீங்க கடந்த ஆட்சியில இதே திமுகவை நீங்க விமர்சிச்சீங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தரேன்னு சொல்றாரு, ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க மட்டும் ஏமாத்த மாட்டீங்களா? அப்ப நீங்களும் சொல்லிடுங்க, எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு எந்தெந்த பெண்களுக்கு எந்தெந்த குடும்பங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜ் தர போறேன் அப்படின்றத டிட்டோவா சொல்லிட்டு வாங்க. நீங்களும் 19 தானே சொல்லிட்டு வரீங்க, நான் எல்லா பெண்களுக்கும் 2000 ரூபாய் கொடுப்பேன், எல்லா பெண்களும் ஆண்களும் என்ன பண்ணலாம், பஸ்ல போலாம், எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் நான் ஃப்ரிட்ஜ் தர போறேன், எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நான் அரிசி பருப்பு என்ன தர போறேன் இப்படின்னு 19 நீங்க சொல்லிட்டு வரீங்க. டீட்டெயிலா சொல்லிட்டு வாங்க, எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு வருமான கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கா எவ்வளவு வருமானம், ஆண்டு வருமானம் வரும், இவ்வளவு டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க சொல்லுங்க அப்படின்றதான் எல்லாரும் கேக்குறாங்க. சோ இவரும் ஆல்மோஸ்ட் மக்களை ஏமாத்துறாரு அப்படின்ற ஒரு பேர் தான் இவருக்கு இருக்குது அப்படின்றதா கலை யதார்த்தமா இருக்கு. ஆக மொத்தம் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தேர்தல் வாக்குறுதி கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரு. ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா எப்படி எல்லாம் யாராருக்கெல்லாம் கொடுக்க போறாரு அப்படின்றது ஒரு பெரிய சவாலா இருக்கு. முதற்கட்ட வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு ரொம்ப முனைப்புல அதிமுக செயல்பட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க கப் அடிச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.